வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. சவால்கள் அதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது. அதை கடக்கிறது தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்துதுன்னு ஜோஷுவா ஜே மெரைன் சொல்லியிருக்காரு. அமெரிக்கால எழுத்தாளராகவும் ஒரு மெஜிஷியனாகவும் இருக்கக்கூடிய இவரு இந்த ஒரு தத்துவத்தை சொல்லும் போது இந்தியாவில் அதுக்கான ஒரு உதாரணமும் நமக்கு கிடைக்குதுங்க. இந்தியாவில் பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீரர், மணிப்பூர்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இவங்க 6 தடவை உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த பெண்மணியோட கதையை நீங்க கேட்டிருக்கீங்களா? நிதி கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது, சமூகத்துல நிறைய தடைகள் அவங்க எதிர்கொண்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய கனவு ஒரு பெரிய குத்துச்சண்டை வீராங்கனையா மாறணும்னு. தன்னோட கனவை அவங்க பின்தொடர்றதுக்கு போதிய அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்ல, வசதிகள் இல்ல, எல்லாமே கம்மியா தான் இருந்தது. பெண்கள் விளையாட்டுல பெரிய அளவுல சாதிக்க முடியும்ன்ற ஒரு மனப்பான்மையும் கூட இந்த சமூகத்துல அந்த காலத்துல இல்லாம இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இது கூடவே 2 குழந்தைங்களுக்கு தாயாவும் ஆனாங்க. அந்த நேரத்துல தன்னோட வாழ்க்கை பயணத்துல இந்த ஒரு குத்துச்சண்டை கனவை மறந்துடணும்னு எல்லாரும் சொன்னப்ப, இல்ல கிடையாது, நான் குத்துச்சண்டை வீராங்கனையா மாறித்தான் தீருவேன்னு 2012 லண்டன் ஒலிம்பிக் வெங்கல பதக்கம் வென்றாங்க. அதுல இருந்து தொடங்குச்சு இவங்களோட வெற்றி பயணம். பல சர்வதேச பட்டங்களை வென்றாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையா நிக்கக்கூடிய மேரி கோம், அவங்களுடைய வாழ்க்கை கதை தான் இது. அவங்களோட வாழ்க்கையில அவங்க கடினமான சவால்களை நிறைய எதிர்கொண்டாங்க. பின்னடைவுகள் இருந்தது, ஆனாலும் கூட அவங்களோட உறுதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. நீங்களும் அது மாதிரி உங்களோட உறுதியை என்னைக்கும் விட்டு கொடுக்காம, எவ்வளவு தடைகள் வந்தாலும் மோதி தான் பாப்போன்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கத்துல வந்து சேரும். VIT பண்பலை 90.8 அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்குது. விடுமுறை நாளான இன்னைக்கும் கூட அந்த வெற்றியை நோக்கி ஒரு அடியை எக்ஸ்ட்ராவா எடுத்து வைங்க. இன்னைக்கு நாள் உங்களோட நாளா மாறும். என்ன, இன்னைக்கு நாளை தொடங்கலாமா?